என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் துவாரகமாய ஆலயத்தில் நாம் சாம்பார் சாதம் ரெடி பண்ணோம். அந்த சாம்பார் சாதத்தை இப்போ பார்க்குறீங்க. நம்மளுடைய அண்டி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா அதில் கடுகு எண்ணெய் காஞ்சவொடனே நாம் கடுகு போட்டுற வேண்டியதுதான். கடுகு நல்லா காஞ்சவொடனே சோம்பு, சாம்பாருக்கு கண்டிப்பாக சோம்பு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். சோம்பு போட்ட உடனே விட்டுடக்கூடாது, ஏன்னா அது தீஞ்சிடும் சீக்கிரமாக. அதனால் உடனே வெங்காயத்தை நாம் போட்டுடுறோம். இது 26 கிலோ அரிசி செய்கிறது. ஒரு மூட்டை அரிசி செய்கிறது எவ்வளோன்னு தான் பார்க்குறேன், ஏன்னா இந்த சாம்பார் செய்கிறது. அதுக்கப்புறமா பச்சை மிளகா நாம் அதில் போடணும். இதில் ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகா போட்டுருக்குறோம். அப்புறமா கொஞ்சம் காஞ்ச மிளகா, ஒரு 1/4 கிலோ காஞ்ச மிளகா. இது எல்லாமே கொஞ்சம் காரத்துக்காக. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை அதில் போடணும். தக்காளியை நல்லா வதங்குற அளவு போடணும். இப்போ தக்காளியை நல்லா வதக்கணும். எண்ணெயில் எவ்வளோ வதக்கணுமோ அவ்வளோ நல்லது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் எண்ணெயில் இப்பயே வதக்கிடுங்க. அதையும் கடைசியாக ஒரு வாட்டி போடுவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா நாம் வாங்கி வச்சுருக்கிற காய்கறியை நம்ம இந்த சாம்பார் சாதத்துக்கு முள்ளங்கி, பீன்ஸு, அவரைக்காய், சௌசௌ, கத்திரிக்காய் இது எல்லாமே போடலாம். எல்லா காய்கறியும் நம்ம இதில் போடலாம். காய்கறி நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும். காய்கறி போட கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கிலாம் நல்லா வாசனையாக கொடுக்கும் சாம்பாருக்கு. அதையாவது கண்டிப்பாக போடுங்க. நாம் பீன்ஸ், அவரைக்காய் எல்லாமே போடும். தேவையான அளவு உப்பு போட்டு, ஏன்னா இந்த இப்பயே உப்பு போட்டால் தான் இந்த காய்கறியிலெல்லாம் போய் உப்பு உட்காரும், நல்லாயிருக்கும் சாப்பிட. உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. நம்ம எல்லாத்தையும் அதை கிளறி விட்டு இதுக்கு தண்ணி, இது கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுவிடுங்க. அதுக்கப்புறமா சாம்பார் பொடி இருக்குது, நம்ம அந்த சாம்பார் பொடியும் இப்பயே போட்டுடலாம். நல்லா வதங்கினா சாம்பார் பொடியை போட்டுவிடுங்க. போட்டுட்டு இந்த காய்கறியில் படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம். கரெக்டாக அளந்து ஊற்ற வேண்டாம். இதுக்கு தண்ணி ஊற்றிட்டே போதும். அளவுக்கு அதிகமாக ஊற்ற வேண்டாம், அப்புறம் கஞ்சி மாதிரி ஆகிடும். இதில் 3/4 ட்ரம் பாத்திரம் ஃபுல்லாக 3/4 ட்ரம் நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. அப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னே மூடி வச்சு கொதிக்க நம்ம அரிசியை ஊற வச்சுருக்குறோம். கொஞ்சம் அரிசியை ஊற வச்சே போடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு ஊற்றா நல்லாயிருக்கும். சீக்கிரமாக குழஞ்சிய மாதிரி வரும் சாம்பார் சாதம். உடனே எடுத்து போட வேணாம். பிரிஞ்சிக்கு மட்டும்தான் உடனே போடணும். சாம்பார் சாதத்துக்கு நல்லா ஊற வச்சே போடுங்க. ஊற வச்சு போட்டாச்சு. இப்போ நாம் பருப்பு தனியாக வச்சுருக்கிறோம். இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா சாப்பாடு நல்லா கிளறி விடணும். சாப்பாடு போட்டுட்டு நாம் ஏற்கனவே புளியை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கிறோம். அந்த புளி கரைச்சலையும் அதில் ஊற்ற வேண்டியது தான். அதுக்கப்புறமா பருப்பை நம்ம தனியாக வேக வச்சுருக்கிறோம்ல, அந்த பருப்பையும் எடுத்து நாம் இந்த சாப்பாடில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோன்னா சுவையான சாம்பார் சாதம் வரும். தண்ணி கொஞ்சம் தாராளமாக வைக்கலாம், ஏன்னா சாம்பார் சாதம் கட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு மூடிட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இது மேலே நாம் புதினாவை, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது மேலே போட்டுட்டு நெய்யை மேலே ஊற்றி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னு வச்சிங்களேன், சுவையான சாம்பார் சாதம் தயாராகிடும். அது அப்புறமா கிளறி நம்ம பாபாவுக்கு படைச்சி போட்டோன்னு வச்சிங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பாபாவுக்கு படைச்சிட்டு வியாழக்கிழமை அதை எல்லாருக்கும் கொடுக்குறோம். இது வெறும் சாம்பார் சாதம் மட்டும் இல்லை, சிறுபருப்பு பாயாசமும் நம்ம அன்றைக்கி செஞ்சுருந்தோம். கேசரி செஞ்சுருந்தோம். சிறுபருப்பு பாயாசம் செய்வது எப்படி என்பதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்க சாப்பிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. கேசரி, சிறுபருப்பு பாயாசம், சாம்பாருக்கு ஊறுகாய், சுண்டல் இது எல்லாமே வச்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம பசி ஆற்றுனது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் யாராவது அந்த அன்னதானத்துக்கு உதவி செய்யணுன்னா கண்டிப்பாக கீழே வர ஜிபே நம்பரில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அல்லா மாலிக்.